தமிழக பறவையாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் இப்போ இந்த பறவை நோக்கல் அப்படிங்கிறத இந்த ஊரடங்கு காலத்தில் தான் ஆரம்பித்தோம். நான், என்னோடய பையன், என்னோடய கணவர் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து தான் இதை பார்த்துட்ருக்கோம். இது ரொம்ப மன நிறைவாக இருக்குது. ஆனால் இதில் அந்த பறவைகளை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கான யாராவது ஒருத்தர் உதவியோ அவங்க கைடுன்னு எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. அதை தான் பார்த்து நான் பண்ணுறேன். பட் இதுக்கான ஏதாவது ஒரு மொபைல் ஆப் அப்படி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோடய நோக்கம். அதாவது இப்போ இருக்கிற பசங்க, இப்போ என்னோடய பையன் அப்படின்னும்போது அவனுக்கு புக்கு எடுத்து படிக்க வைக்கிறதுன்றது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறதுன்னு எல்லாருமே இப்போ ஸ்மார்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் ஃபோன் மூலமாக பார்த்துனா கொஞ்சம் அவங்களுக்கு இன்னும் அதுக்கான ஆர்வத்தை தூண்ட முடியும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அதுக்காக நாங்கள் ப்ளே ஸ்டோரில் தேடி பார்க்கும்போது எந்த ஒரு ஆப்புமே இல்லை. அதாவது தமிழில் நான் தேடினது தமிழ் பறவைகள் அப்படிங்கிற மாதிரி. பேர்டு அப்படிங்கிறது அது ஐடென்டிஃபை மெர்லின் பேர்டு அப்படிங்கிறதும் கொஞ்சம் அதெல்லாம் இருக்குது. ஆனால் தமிழில் இது ஒரு பறவையை பற்றின ஒரு சிம்பிள் கைடு மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு தேடி பார்க்கும்போது எந்த ஒரு ஆப்புமே இல்லை. அப்படி ஏதாவது ஒரு ஆப் இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப் எதுவும் டெவலப் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு என்னோடய சப்போர்ட் அப்படிங்கிறது என்னால் அதுவும் கொடுக்க முடியும். அதுக்கு நம்ம அசோசியேஷன்லேருந்து ஒரு பேசிக் மொபைல் ஆப் ஏதாவது ஒன்று டெவலப் பண்ணலாம். அதுக்கு ஏதாவது சப்போர்ட்டு என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நான் கொடுக்குறேன். எனக்கு உங்கள்கிட்டேருந்து ஏதாவது ஒரு ஒத்துழைப்பு கிடச்சிச்சின்னா நல்லா இருக்கும். இந்த ஆப் மூலமாக அதாவது எங்களை மாதிரி இப்போ இனிஷியல் பீரியடில் இருக்கிற அவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ யங் மதர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைகளுக்கு ஒவ்வொரு பறவையை பற்றியும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு அது சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது என்னோடய கருத்து. உங்கள்கிட்ட நான் இதை ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நன்றி.